ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நமக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் வரும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுறேங்க. நிறைய டெக் அப்டேட் கொடுப்பேன். அப்புறம் எஸ்பிஓவில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க கொடுக்குற ஆடியோ கேட்கணும்னு அவசியம் இல்லை. டெக்ஸ்ட்டாக ஈஸியாக நான் கொடுத்துருவேன். அதை ஈஸியாக நீங்கள் படிச்சுடுவீங்க. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணுறேங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. எஸ்பிஓ அப்டேட் தான். எஸ்பிஓ அப்டேட்டில் என்னன்னா, எஸ்பிஓ இதுக்கு முன்னாடி பிரைவேட் லிமிட்டடாக இல்லை, அதாவது பிரைவேட் லிமிட்டடுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த 45 days லீவ், 45 days இல்லை, இதுக்காக தான் அந்த 90 days லீவும். பட் இப்போ பிரைவேட் லிமிடெட் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்குது. அது எத்தனாவது டைம் அப்படின்னா 2 டைம் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 டைம் ரிஜெக்ட், 3rd டைம் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட 7 to 10 days டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது நமக்கு 7 to 10 days அப்படின்ற மாதிரி, ரிஜெக்ட் ஆகும்போது ஒரு 10 days ஆகுது. அகைன் ஒரு 10 days ரிஜெக்ட். இது தேர்ட் டைம் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ரீசன் என்னன்னா எஸ்பிஓ அப்படின்றதுனால தான். என்ன எஸ்பிஓ அப்படின்றீங்களா? ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் தான் எஸ்பிஓ ஷார்ட் ஃபார்ம், புரியுதுங்களா? இந்த ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல ஆர்கனைசேஷன்ன்றது ஒரு குழுமம், அதாவது ஒரு குழு. அதுக்கு வந்து நாங்கள் பிரைவேட் லிமிடெட் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கும் பிரைவேட் லிமிடெட் 2 டைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசன் வந்து இந்த ஆர்கனைசேஷன்றதுனால மட்டும்தான். இப்போ 3வது டைம் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. லீகலா போய் கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பிரைவேட் லிமிடெட் கிடைச்சிச்சு. சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன் பாத்துங்க. 2 சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. பிரைவேட் லிமிடெடா மாறிச்சு அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஒரு நேம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஒன்று வந்து பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கார்டும் கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? இன்கம் டேக்ஸ்ல இருந்து. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரைவேட் லிமிடெடா மாறிச்சுல, ஸோ வந்து அவங்க அக்கௌண்ட்லாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ சாஃப்ட்வேர்ல சில சேஞ்சஸ் கொண்டு வரணும்ல. ஜாயினிங் வந்து நம்ம ஜாயினிங் இருந்தால் தான் நம்மளுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. இப்போ ஜாயினிங் இல்லை, அப்புறம் இன்க்ரிமெண்ட் வந்து எல்லாமே பேஸ் பண்ணி தான் வருது, அதாவது காசு பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ இந்த ஃப்ரீ ஆக்கணும் அப்படின்றதுனால இப்போ சாஃப்ட்வேர்ல சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து இப்போ சாஃப்ட்வேர்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் வந்து இருக்கு, அதாவது அப்லோட் பண்ணிட்டாங்க, அதாவது அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குது. நானே பார்த்தேன். கூகுளில் நீங்க சர்ச் பண்ணாலே வரும். எஸ்பிஓ போர்ட்டல்னு போய் சர்ச் பண்ணுங்க. பின்னாடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க, லிங்க் கொடுக்குறேன். ஐ மீன் பின்னாடி வந்து உங்களுக்கு நான் அந்த வெப்சைட் ஷோ பண்ற பாத்துங்க. இது மாதிரி நான் டவுட்ல இருந்தேன். இவங்க சாஃப்ட்வேர் தான் பண்ண போறாங்க, அதாவது ஆப் தான் பண்ண போறாங்க அப்படிலாம் இல்லை. ஒரு ஆப்ன்றது ஒரு வெப்சைட் தான். அதுக்கு நம்ம தனியா ஒரு ஆப்பா கண்டுபிடிக்கிறாங்க, ப்ரௌசரா. அதுக்கான ப்ரௌசர், புரியுதுங்களா? அதுதான் ஸ்பீடா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது புரியாது, பட் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபிளிப்கார்ட் வந்து குரோம்ல யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் குரோம்ல யூஸ் பண்ணலாம். பட் நம்ம அதுக்குன்னு தனியா ஆப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், புரியுதுங்களா? அதுவும் ப்ரௌசர் தான், பட் அது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அதுக்குன்னு ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ஆப்ல அது, அதனால கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், புரியுதுங்களா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். புரியாதவங்களுக்கு விட்டுருங்க, இது ஃப்ரீயா விட்டுருங்க. அது நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதாவது அந்த எஸ்பிஓ போர்ட்டல் நியூ லாகின் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்டுச்சு. நம்ம கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடையாது, எஸ்பிஓ ஐடி தான் இருந்துச்சு. சரி, ட்ரை பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகல. சரின்ட்டு நான் விட்டு அது வரணும். அதுக்கப்புறமா சங்கர் சார் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. என்ன அப்டேட்னா, இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நாள்ல வந்து கிளவுட்ல தான் இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண போறோம், கிளவுட்ல தான் நம்ம எல்லாமே வேலை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கிளவுட்ன்றது ஒரு டெமோ மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றது சொன்னாங்க. ஸோ இன்னும் 2 நாள்ல வந்து அதை சொல்லிடுவாங்க எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றது. இன்னும் நம்மளுக்கும் தெரியாது இல்ல, ஐடி பாஸ்வேர்டும் இன்னும் கொடுக்கல. அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட், இதுல வந்து ஐடி கிடையாது, யூசர் நேம் ஐடி யூசர் நேம் எல்லாம் சேம் தான், பட் யூசர் நேம்ன்றது வேற, ஐடின்றது ஒரு வேற, புரியுதுங்களா? சேம் தான் நினைக்கிறேன், தப்பா தான் மன்னிச்சிருங்க. அப்புறம் எஸ்பிஓல ஒரு கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ். அந்த கோர்ஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல, ஐ மீன் ஸ்டார்ட் ஆச்சு, பட் யூடியூப் வந்து அது பேன் பண்ணிட்டாங்க. ரீசன் ஏன்னு தெரியல. அது வந்து சீக்கிரமா கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை யூடியூப் சேனல் பிளாக் பண்ணிடுவாங்களாம், ஐ மீன் பிளாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அதுக்கான வேற வழிகளை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்ச நாள் ஆகும். அது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேனே எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பேடிஎம் ரீசெண்டா பேன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸும் ரீசெண்டா பேன் பண்ணாங்க. அது ஏன்னா எஸ்பிஓக்கும் அதுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஆர்பிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னா, பேங்க் எந்தெந்த பேங்க் வந்து அவங்களோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்றத பார்த்து அவங்கள ஃபில்டர் பண்றாங்க. ஃபில்டர் பண்ணி யாரோ அவங்க வரைமுறைக்கு மீறி ரொம்ப அதிகபட்ச லெவல்ல போயிருந்தா, இப்போ எக்ஸாம்பிள் பேடிஎம் வந்து பேடிஎம்மே பேன் பண்ணல. பேடிஎம்ன்றது ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆப், புரியுதுங்களா? அது கூட பேங்க்கும் இருக்கு, பேடிஎம் பேங்க், புரியுதுங்களா? எஸ்பிஐ, HDFC சம்திங் அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் சொல்றேன். பேடிஎம்க்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. பேடிஎம் ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, பேடிஎம் வந்து
ஒரு ஒரு நீங்கள் உங்கள் ஒரு பேன் கார்டை வச்சு 10 அக்கௌண்ட்டுக்கு மேலே ஓப்பன் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ரூல் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால வந்து இது வந்து ஆர்பிஐ ரூல்ஸ்க்கு அப்பாற்பட்டது. அதனால வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க. பேடிஎம் பேங்கை மட்டும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அமௌண்ட் வச்சுட்டு இருந்தால் பிப்ரவரி எண்டுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் பேடிஎம் பேங்க் இதுக்கப்புறம் பேன் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து அமௌண்ட் ஏதாச்சும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எடுத்துருங்க. இது ஏன்டா இப்போ சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா சொல்கிறேன். லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸும் ஏகப்பட்ட ஆர்பிஐ ரூல்ஸ் மதிக்கல அப்படின்றதுனால அதையும் பேன் பண்ணியிருக்காங்க. அது தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. இதுக்கு அது கனெக்ட் இருக்குன்னு சொன்னல, ஏதாச்சும் ஐடியா வந்துச்சா வந்துருக்குமான்னு தெரியல. பட் நான் சொல்கிறேன், எஸ்பிஓ லீவ் காரணம் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. புரியுதுங்களா? பேடிஎம் பேன் ஆக காரணம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பஜாஜ் ஃபைனான்ஸ் பேன் ஆக காரணம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா சென்ட்ரல் பேங்க். புரியுதுங்களா? நம்மளோட இந்தியா பேங்க் ரூல்ஸ் போடுற பேங்க் அதுதான். அதாவது ஒரு ஹெட்னு சொல்லுவாங்கல்ல, பேங்க்குக்கு பேங்க், அதுதான். அதை வச்சு தான் எல்லாமே கடன் வாங்கி எல்லாம் பண்றது நம்ம இந்தியாவில். புரியுதுங்களா? இப்போ அது அந்த ரூல்ஸ் மதிச்சா மட்டும்தான், அங்க இருக்கிற ரூல்ஸ் மதிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு பேங்க் கொடுக்கறது, நம்ம அவங்க விதிக்கிற சட்டம் தான் நம்மளோட எல்லா இதுலையுமே நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு காசு வர்றதுல இருந்து காசு போற வரையும் எல்லாமே ரிசர்வ் பேங்க் டிசைட் பண்றது மட்டும்தான். புரியுதுங்களா? ஏன் அப்படி சொல்றதுன்னா ஆர்பிஐ தான் எஸ்பிஓ பேன் பண்ணாங்க. புரியுதுங்களா? ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா எம்எல்எம் கம்பெனி நிறைய இடத்துல இப்போ ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. நீங்க ரீசெண்டா நிறைய பார்த்திருப்பீங்க. என் மொபைல்ல கூட வாட்ஸ்அப்ல நிறைய ஏகப்பட்ட பேர் டெய்லி $100 சம்பாதிக்க விருப்பமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எம்எல்எம் கம்பெனி வந்து சீட் பண்ணிட்டு போயிடுறாங்களா. அதனால வந்து சிவியரா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ எல்லா இடத்துலயுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதுல மாட்டின ஒரு கருவியும் எஸ்பிஓ. புரியுதுங்களா? அதனால தான் இப்போ லீகலா ஆக்ஷன் எடுத்து இப்போ பிரைவேட் லிமிட்டோட நம்ம சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த பிரச்சனை வராது. பட் வெப்சைட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி டெக் ஃபால்ட் ஏதாச்சும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நம்ம கையில் எதுவும் இல்லை. எஸ்பிஓவே ஒத்துட்டு இருக்காங்க. எப்படின்னா நாங்கள் 6 மாசம் கூட முழுசா ரன் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. பட் நான் ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன், எஸ்பிஓ ஸ்கேம் அப்படின்ட்டு. பட் அது வந்து சரியா போல. ரீசன் எஸ்பிஓ பத்தி இந்த மாதிரி ஸ்கேமா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எஸ்பிஓ கமாண்டர்ஸ் கூட அந்த வீடியோ ஷேர் பண்ணல. நான் இப்படி ஒன்று போட்டேன் அப்படின்றது ஃபுல்லா அந்த வீடியோலாம் பார்க்க மாட்டேன்றாங்க. கமாண்டர்ஸ்னாலே ஃபுல்லா வீடியோலாம் பார்க்க மாட்டேன்றாங்க. மேலே இருக்கிற டைட்டில், உள்ள இருக்கிற அந்த தம்ப்நெயில் அதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது ஃபுல்லாக பார்த்தா நல்லா இருக்கும். கமாண்டர்ஸ்லாம் இருக்கிற பயத்தை வந்து போக்குறதுக்காக தான் நான் அன்னைக்கு கேட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் இப்படியும் பேசுகிறேன் அப்படியும் பேசுகிறேன் இல்லை, இங்கே இதில் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அதனால் MyV3 ஆட்ஸ் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால மட்டும்தான் அதை சொல்கிறேன். அது அந்த வீடியோவும் நான் போட்டது அதுக்காக தான். அவங்க வந்து ஆன்சர் பண்ணோம் இதுக்கு அப்படின்றதுனால. பட் இதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணவே மாட்டேன்றான். எனக்கு தெரியல. ஓகே, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐகான் ஆல்ல போட்டால் தான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வரும். ஓகேங்களா? வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.